Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. இந்த ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களில் நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு அற்புதத்தை நாம் காண வேண்டும். நாமும் கூட சிமியோனோடு சேர்ந்து சொல்ல வேணும், நம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிற தேவன் என்பதை நீ மறவாதிருப்பாயாக. இன்று நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மகிமையான பிறப்பு. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி நாம் பார்த்தால், இட்ஸ் எ பர்த் ஆஃப் லவ், அது அன்பின் பிறப்பு என்று சொல்லலாம். இட்ஸ் எ பர்த் ஆஃப் லவ். அன்பினால் தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இட்ஸ் அ பர்த் ஆஃப் க்ளோரி, மகிமையின் பிறப்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தபோது ஒரு பெரிய மகிமை வெளிப்பட்டது. இட்ஸ் அ பர்த் ஆஃப் ஜாய், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு பெரிய பிறப்பு. இட்ஸ் அ பர்த் ஆஃப் பிரைஸ், துதியின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் வருவதாக. The birth of giving, கிறிஸ்துவின் பிறப்பிலே கொடுத்தார்கள், காணிக்கைகளை கொடுத்தார்கள். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். நாமும் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பிறப்பின் இந்த நாட்களில் நாம் தேவனை துதிக்க, இப்படி வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். லூக்கா 2:32. அங்கே பார்க்கிறோம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். வாசிக்க கேட்போம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் அந்த இரட்சணியத்தை சிமியோனுடைய கண்கள் கண்டது. இந்த ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களில் நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு அற்புதத்தை நாம் காண வேண்டும். நாமும் கூட சிமியோனோடு சேர்ந்து சொல்ல வேணும், நம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, நம்முடைய அற்புதத்தை என் கண்கள் கண்டது. நீர் செய்கிற மகத்துவமான நம்முடைய கிரியைகளை நான் காண வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். இங்கே லூக்கா 2:14 தூதர்கள் தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு துதி. 2:14 உன்னதத்திலிருந்து இருக்கிற தேவனுக்கு மகிமையும். லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆம், கிறிஸ்துவின் பிறப்பில் துதி. தூதர்கள் தேவனை துதித்தார்கள். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய பிறப்பு நிமித்தம் யாரை துதிக்க வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டும். லூக்கா 1 3 விதமான துதியை நாம் பார்க்கின்றோம். சகரியா தேவனை துதித்தான். லூக்கா 1 64, 67 வசனங்களிலே சகரியா தேவனை, வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தேவனை துதித்தான். ஆம், நாமும் தேவனை துதிக்க வேண்டும். மரியாள் தேவனை துதித்தாள். லூக்கா 1:47 சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று மரியாள் துதித்ததை பார்க்கின்றோம். அதுபோல லூக்கா 1:41, 42 எலிசபெத் தேவனை துதித்தாள். இங்கே கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்னும் துதி, கிறிஸ்து பிறந்த போதும் துதி, இயேசு வருகிற வரைக்கும் துதி. கரங்களை வைத்து ஆமென் என்று சொல்ல முடிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷத்தின் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே நாம் தேவனை துதிக்க வேண்டும். தூதர்கள் தேவனை துதித்தார்கள். தூதர்கள் தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்னாலே துதி ஆரம்பித்து விட்டது. சகரியா, எலிசபெத், மரியாள் எல்லாரும் தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்த சகரியாவுக்கு வாய் திறக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்.
தேவனை துதித்த எலிசபெத் ஆவியினால் நிரப்பப்பட்டு நல்ல புத்திரனை பெற்றெடுத்தாள். தேவனை துதித்த மரியாள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மரியாள் சிந்தனை பண்ணினாள். கிறிஸ்துவின் பிறப்பில் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களை பார்க்கிறோம். தூதர்கள் துதித்தார்கள், ஆனால் மரியாளோ 19ஆம் வசனம், மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆம், மரியாள் சிந்தனை பண்ணினாள். தூதர்கள் துதித்தார்கள், மரியாள் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆம், இந்த மரியாள் அந்த கலிலேயாவில் நாசரேத்தில் உள்ள கலிலேயாவிலே ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த இந்த மரியாள் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் உள்ளவள். ஆனால் அவள் தேவனை நல்ல துதிக்கிறவள், தேவனுடைய வசனங்களை அறிந்தவள். அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 47 மரியாள் துதிக்கிறதை வாசித்து பார்த்தால் 15 வாக்கு தத்தங்களை சொல்லி அவள் துதிக்கிறாள். மரியாளுடைய அந்த துதியும் அன்னாளுடைய துதியும் ஒன்று போல இருக்கும். அப்படி என்றால் இந்த மரியாள் ரொம்பவும் ஆழமாய் தேவனுடைய வார்த்தைகளை அவள் அறிந்தவள், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவள். யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவர்கள் அந்த திருமண நிச்சயம் செய்து ஓராண்டு காலம் காத்திருப்பார்கள். அந்த காத்திருந்த அந்த காலத்தில் தான் சரியாக தேவன் அந்த மரியாளை கண்டுபிடித்து மரியாளின் வயிற்றில் இயேசு உற்பவமானார். ஆகவே இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் பலரால் அவளுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடும். யோசேப்பும் கூட அவளை தள்ளிவிட மனதாக இருந்து என்று சொல்ல வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ மரியாள் இப்படி நாம் தேவனை தேடி தேவனுக்காக வாழ்ந்த நமக்கு இப்படி வந்து விட்டதே என்று சொல்லி ஒரு பக்கம் இந்த சிந்தனையும் அவளுக்கு இருந்தது. இன்னொரு பக்கத்தில் அவளுக்கு என்ன சிந்தனை இருந்தால், எனக்கு இந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ரொம்ப ஆச்சரியம் ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருப்பாள். காரணம், இந்த யூத பெண்மணிகள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் இந்த யூதருடைய அந்த புஸ்தகங்களை எல்லாம் வாசிப்பார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை யூதர்கள் நன்றாக வாசிப்பார்கள். அவர்கள் போய் தேவாலயத்தில் அந்த எல்லாம் வாசிக்கும் போது மேசியா ஒருவர் பிறப்பார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே எல்லா ஸ்திரீகளும் அந்த மேசியா ஒருவேளை என் வயிற்றில் பிறக்க மாட்டாரோ, என் வயிற்றில் பிறப்பாரா என்று சொல்லி அவர்கள் யோசித்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ இந்த மரியாளுக்கு ஆச்சரியம், எவ்வளோ பெரியவர்கள் இந்த எருசலேமிலும் யூதேயாவிலும் நாசரேத்திலும் இருக்க ஒன்றுமில்லாத என்னை தேவன் தெரிந்து கொண்டாரே. பாருங்களேன், அந்த மரியாளுடைய குடும்பத்தினர் யாரும் இதை அப்போஸ் பண்ணதாக தெரியவில்லை, அல்லது யாராவது இதை வீணாக ஏதோ செய்தார்கள் பேசினார்கள் என்று சொல்வதற்கில்லை. அப்போ மரியாள் இதை யோசிக்கிறாள், எவ்வளவு பெரிய கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது, எங்களுடைய யூத பெண்கள் எல்லாம் மேசியா என் வயிற்றில் பிறக்க மாட்டாரோ என்று எதிர்பார்ப்பார்களே, ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பிறக்கும்படி என்னை தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி மரியாள் சிந்தனை பண்ணினாள். அது மட்டுமல்ல, இந்த மரியாளுக்கு இன்னும் சிந்தனை என்ன, இயேசு கிறிஸ்துவை பற்றி தூதன் நிறைய காரியங்களை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த மரியாளை தூதன் சந்தித்த உடனே அநேக காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். மரியாளை சந்தித்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக அவர் இருப்பார், எப்படிப்பட்ட தேவனாக இருப்பார் என்று மரியாளுக்கு தூதன் சொல்லுகிறான். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அங்கே நாம் பார்க்கின்றோம். 31 விர்ஜின் பர்த்தை அங்கே தூதன் சொல்லுகிறார், நீ ஒரு கன்னிதான், ஆனால் நீ என்னவாவாய், கர்ப்பவதி ஆவாய் என்று சொல்லுகிறார். 1:31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அது மட்டுமல்ல, பிறக்க போகிறவருடைய பெயரை தூதன் அறிவிக்கிறான். பிறக்க போகிறவர் 32ஆம் வசனத்தில் அவர் பெரியவராயிருப்பார் என்று தூதன் சொல்லுகிறான். பிறக்க போகிற இயேசு தாவீதின் சிங்காசனத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இதெல்லாம் இட் இஸ் பியாண்ட் ஹர் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். மரியாள் நினைத்து பார்க்க முடியாத அநேக காரியங்களை தூதன் அவளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இயேசு பிறப்பது வேதத்தில் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டவர்கள் 8 பேர். முதலாவது பிறப்பு அறிவிக்கப்பட்டது வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே இஸ்மவேல், பிறகு ஈசாக்கு, பிறகு யோசியா, அப்புறம் சிம்சோன். இப்படி பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டவர் 8 பேர் தான். புதிய ஏற்பாட்டில் 2 பேர், யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் தான். யோவான் ஸ்நானகனும் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டு அவன் பிறந்தான் என்று பார்க்கின்றோம். இயேசுவும்
முன்னறிவிக்கப்பட்டு பேர் குறிக்கப்பட்டு இயேசு பிறக்கிறார். ஆகவே இதெல்லாம் இவள் யோசிக்கும் போது, இப்படி என் வயிற்றில் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டு பிறக்கிறாரா? அவர் இவ்வளவு பெரியவராயிருப்பாரா? அவர் தாவீதின் சிங்காசனத்தை உடையவராயிருப்பாராமே. அது மட்டுமல்ல, அவர் என்றைக்கும் அரசாழ்வார் என்று அந்த தூதன் அவளுக்கு சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, லூக்கா 1:33 அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இராது? முடிவு இராது. 33 அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார், ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். பாருங்கள், பிறக்க போகிற குழந்தையை பற்றி தீர்க்கதரிசனமாக தூதன் 7 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். வேதத்தில் பெயர் சொல்லப்பட்டு பிறந்த 8 பேர்ல இயேசு கிறிஸ்து 8ஆவதாக அவர் பிறக்கிறார். இங்கே தூதன் அந்த மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி 7 காரியங்களை அங்கே டிஃபைன் பண்ணுகிறார். இதெல்லாம் நினைத்து மரியாள் என்ன செய்தாலும் சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். ஆம், இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒன்றுமில்லாதிருந்த உங்களை கர்த்தர் இப்படி வைத்தினார் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு வேலை நீங்கள் எடுப்பேன் என்று நினைத்திருக்க மாட்டீர்கள். நல்ல பொசிஷனில் கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். உங்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதை கர்த்தர் செய்திருப்பார். இப்படி கர்த்தர் செய்திருந்தால் ஆண்டவருக்கு இருக்கிற இடத்துல கரங்களை வைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். ஆம், நம்முடைய வாழ்வில் தேவன் செய்கிறவைகளை நினைத்து நாம் அதை சிந்திக்க வேண்டும். தேவன் செய்கிற காரியங்களை நினைச்சு தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். உபாகமம் 8:18 சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிற தேவன் என்பதை நீ மறவாதிருப்பாயாக. இப்படி வேதத்தில் நாம் நினைக்க வேண்டும், நினைந்திருக்க வேண்டும், மறக்காமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மரியாள் சிந்தனை பண்ணினாள். எவ்வளவு ஆச்சரியம்! வாழ்க்கையில் எனக்கு அற்புதமா இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று மரியாள் அங்கே சிந்தனை பண்ணுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆவதாக யோசேப்பை ஆச்சரியம் அடைய வைத்தது. ஜோசப் வாஸ் வண்டர்ட் என்று பார்க்கிறோம். பாருங்கள், தூதர்கள் துதித்தார்கள், மரியாள் சிந்தனை பண்ணினாள், யோசேப்பு ஆச்சரியப்பட்டான். லூக்கா 1:33 அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே இன்றைக்கு ஒருவேளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருவேளை இதே நாட்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம், அல்லது இதே நாளில் உங்கள் குடும்பத்தில் ஒரு துக்கம் இருந்திருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். தூதர்கள் தேவனை பிறப்பில் துதித்தார்கள், மரியாளோ சிந்தனை பண்ணினாள். மரியாளை சிந்திக்க வைத்த இயேசுவின் பிறப்பு யோசேப்பு ஆச்சரியம் அடைந்தான். ஹல்லேலூயா. இப்படி எனக்கு நிச்சயமான ஒரு மனைவி என் குடும்பத்தில் இப்படி இயேசு என்னுடைய உதவி இல்லாமலே, புருஷனுடைய இது இல்லாமலே இயேசு என்னுடைய மனைவி மரியாளுடைய வயிற்றில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி அவன் ஆச்சரியம் அடைகிறான். யோசேப்பு ஆச்சரியம் அடைகிறான். இந்த இடத்துல ஆச்சரியம் அடைந்ததுக்கு என்ன நிறைய ரீசன் இருக்குது. அந்த அதிகாரத்தில் சிமியோன் என்பவன் ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்களை சொல்லுகிறான். சிமியோன் என்பவன் இயேசுவை கரங்களில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான் என்று அந்த லூக்கா 2:28 வாசிக்கிறோம். ஆகவே இன்று கிறிஸ்து பிறப்பின் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்தியுங்கள். தேவன் கொண்டு வந்த வழிகளை சிந்தித்தவரை துதியுங்கள். தூதர்களைப் போல தேவனை ஸ்தோத்தரியுங்கள். யோசேப்பை போல ஆச்சரியம் அடையுங்கள். எவ்வளவு ஆச்சரியமாய் தேவனை கொண்டு வந்திருக்கிறார் என்று ஆச்சரியம் அடைவோம். மத்தேயு 2:10 சாஸ்திரிகளுக்கு ஆனந்த சந்தோஷம். பாருங்கள், கிறிஸ்துவின் பிறப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். தூதர்கள் தேவனை துதித்தார்களாம், மரியாள் சிந்தனை பண்ணினாலாம், யோசேப்பு ஆச்சரியம் அடைந்தானாம். மத்தேயு 2:10 சாஸ்திரிகளுக்கு ஆனந்த சந்தோஷம். ஒவ்வொருவருக்கு தேவன் ஒரு வித்தியாசமான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஆம், ஒருவேளை உங்களுக்கு இந்த நாட்களிலே ஆச்சரியமா இருக்க சில காரியம் தேவன் செஞ்சது, சிலருக்கு தேவன் செய்தது எண்ணி பார்த்து அதை சிந்தனை செய்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
சிலர் தேவனை மைமைப்படுத்த வேண்டியது இருக்கும். சிலர் தேவன் செய்த அற்புதமான செயல்களுக்கு நீங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. The birth of Christ was revealed in a different aspects to different people, in a different manner to different people. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கிறிஸ்துவின் பிறப்பு வெளிப்படும். இன்றைக்கு ஒருவேளை இந்த காணொளி வாயிலாக நீங்கள் பார்க்கிற யாராவது வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருப்பீர்களானால், கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிறப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான ஒன்றை கொண்டு வரும். மரியாள் சிந்தனை பண்ணினாள், யோசேப்பு ஆச்சரியமடைந்தான், சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மெய்ப்பர்கள் என்ன செய்திருப்பார்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தூதர்கள் தேவனை வந்து மகிமைப்படுத்த, மரியாள் சிந்தனை செய்ய, இங்கே யோசேப்பு ஆச்சரியம் அடைய, சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைய, மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று இருக்கிறது. இன்று இந்த வருடம் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீங்களும் நானும் தேவனை பிரசித்தப்படுத்த வேண்டும். யாருக்காவது இயேசுவை சொல்ல வேண்டும், இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆம், மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று தூதன் அவளுக்கு சொன்னவுடன் அவள் நசரத்திலிருந்து புறப்பட்டு ஜூதேயா 90 மைல்கள் தள்ளி இருந்த எலிசபெத் வீட்டிற்கு வந்து இந்த நற்செய்தியை அவளுக்கு அறிவித்தாள். அந்த எலிசபெத் அதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எலிசபெத் வயிற்றிலிருந்து பிள்ளை தொழினது. ஆம், நாமும் கூட we should be the publishers of Christ good news. தேவனுடைய நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்த முடிந்த அத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தூதர்கள் தேவனை துதித்தார்கள், மரியாள் சிந்தனை பண்ணினாள், யோசேப்பு ஆச்சரியம் அடைந்தான், சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள், மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஆம், Jesus Christ is being revealed in a different way, in a different time, in a different people. ஒவ்வொருவருக்கும் வித்தியாச விதங்களில் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆம், மனிதர்களுக்கு இயேசு இப்படி இருக்கிறார், மனிதர்களுக்கு இயேசு ஆச்சரியமானவர், அவர் அற்புதமானவராக இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு சாத்தானுக்கு எப்படி இருப்பார்? வேதத்திலே இட்ஸ் a thrilling to see. இந்த இயேசு பிறந்ததுன்ற சாத்தானுக்கு எப்படி இருந்திருக்கும்ல? சாத்தான் என்ன நினைப்பான்? இயேசு பற்றி சாத்தான் என்ன சொல்றான்? வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த சாத்தான் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவே, எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர்? எஸ், வாசிங்க. மார்க் 1:24. அவன், ஐயோ நஸ்ரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். பாருங்கள், சாத்தானுக்கு அதான். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே சாத்தானுக்கு என்ன? ஐயோ, இயேசு பிறந்து எங்களை கெடுக்கவா வந்தார், பாருங்கள், நாங்கள் எல்லாரையும் கெடுத்திருப்போமே, எங்களை வந்து கெடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு ஒரு பெரிய இடி. ஹல்லேலூயா. நமக்கும் ஆனந்த சந்தோஷம். புரிந்தவர்கள் ஆங்காங்கே கர்த்தர் நம்மோடு இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தூதர்களோ தேவனை துதிக்கிறார்கள், மரியாள் சிந்தனை பண்ணுகிறாள், யோசேப்பு ஆச்சரியம் அடைகிறான், சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள், மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாத்தானோ, எங்களை கெடுக்கவா வந்தீர்? ஓ ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்க ஸ்திரீயின் வித்தாக இந்த பொம்மைக்கு வந்தார். புரிந்தவர்கள் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் வல்லமையினால் நாமும் சத்துருவின் எல்லா வல்லமைகளை அழிக்க முடியும். சத்துருவின் அந்தகாரங்களை நாம் அழிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு நமக்கு என்னவாக இருக்கிறார்? இயேசு உங்களுக்கும் எனக்கும் என்னவா இருக்க போறார், என்னவா இருப்பார், அதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆம், தூதர்கள் துதிக்கிறார்கள், மரியாளோ சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாள், யோசேப்பு ஆச்சரியம் அடைகிறான், சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள், மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணுகிறார்கள்,
சாத்தானோ அங்கே பயந்து நடுங்கி நிற்கிறான். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம், நமக்கு இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு பெரிய நற்செய்தி. 10ஆம் வசனத்தை தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆம், நமக்கு என்ன இன்றைக்கு என்றால், இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நமக்கு இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலே தேவன் சமாதானத்தை தருவாராக, சந்தோஷத்தை தேவன் தருவாராக, வியாதிகளிலிருந்து சுகத்தை தருவாராக, விடுதலையை தருவாராக. ஆம், தூதர்கள் துதித்தார்கள், மரியாளோ சிந்தனை பண்ணினாள், யோசேப்பு ஆச்சரியப்பட்டான். நாமோ கிறிஸ்துவின் அந்த செய்தியிலே மகிழ்ச்சி அடைவோம், இந்த கிறிஸ்துவின் ரட்சிப்பில் பரவசம் அடைவோம். ஆம், இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டிருந்தீர்களானால் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவரை தொடர்ந்து நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை இப்பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் எவ்விடத்தில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இந்த இயேசு உங்கள் வாழ்வில் வராமல் இருந்தால், அல்லது இந்த இயேசுவை அறியாமல் இருந்தால், இன்றைக்கு இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே இயேசு பிறந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உங்களுடைய வேதனைகளை மாற்ற, உங்களை சுகமாக்க இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்து குருடர்களை சுகமாக்கினார், சப்பானிகளை நடக்க வைத்தார், இயேசு அற்புதம் செய்தார். ஆம், மரியாளுக்கு தூதன் வந்து சொல்லும்போது கிறிஸ்துவின் ஒன் சைடு ஆஸ்பெக்டை தான் சொன்னார். எல்லாவற்றையும் அங்கு தூதன் சொல்லவில்லை. உன் வயிற்றில் பிறக்க போகிற இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுவார், ஐந்தப்ப 2 மீனை இப்படி கொழி வைப்பார், இதையெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம், இயேசு அற்புதர். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடிந்த அத்தனை பேர் ஆங்காங்கே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. இதுவரை யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், அல்லது கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தும் அவருக்கு உங்களை அர்ப்பணிக்காமல் இருந்தால், இந்த இயேசு உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். இன்றைக்கு இது ஒரு நற்செய்தி உங்களுக்கு. அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆம், மரியாளே இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? இவர் என்னுடைய இரட்சகர். ஆம், அப்போ மரியாளுக்கும் ரட்சிப்பு தேவை, மரியாளுக்கும் சந்தோஷம் தேவை, மரியாளுக்கும் தேவன் தேவை. ஆகவே மரியாளை தேவன் தேவனாக்கவில்லை. மரியாளும் நம்மை போல இரட்சகரை உலகத்திற்கு அளித்தாள். ஆனால் அவளுக்கும் இரட்சகர் தேவை. இன்றைக்கு நமக்கு இரட்சகர் தேவை. புரிந்தவர்கள் எல்லாம் இருக்கிற இடங்களிலே, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்களை ரட்சித்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இயேசுவே என்னை ரட்சியும், உம்முடைய நாமத்தினால் என்னை ஆசீர்வதியும், உம்முடைய இரத்தத்தால் என் பாவங்களை மன்னித்து கழுவி என்னை ஆசீர்வதியும், நானும் உம்மோடு கூட மகிழ்ச்சி அடைய நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். ஆகவே இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே நமக்கு வருகிற செய்தி என்னவென்றால், அங்கே சிமியோன் ஆண்டவருடைய இரட்சணியத்தை அவனுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். தூதர்கள் தேவனை துதிக்கிறார்கள், மரியாள் சிந்தனை பண்ணினாள், யோசேப்போ ஆச்சரியம் அடைந்தான், ஓ சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள், மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், சாத்தானோ எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று துடித்தான். ஆனால் நமக்கோ இது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு பெரிய நற்செய்தி. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அவருடைய நாமத்தின் வல்லமை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களை ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்பட வைப்பாராக. செய்தி கேட்டுக்கொண்டிருக்க யாராவது உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கர்த்தருடைய ரட்சிப்புகளை கொண்டு வந்து மிகுந்த சந்தோஷமுள்ள மகிழ்ச்சியை கற்றுக்கொண்டு வருவாராக. இந்த வருடத்தின் கடைசியிலே கர்த்தருடைய மகிமை உங்கள் குடும்பங்களை மூடட்டும், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வீடுகளுக்குள் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து பலிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இந்த வல்லமை வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, உம்முடைய பிறப்பின் இந்த நாட்களிலே தூதர்கள் துதித்த உம்முடைய பிறப்பு, மரியாள் சிந்தனை பண்ணின உம்முடைய பிறப்பு,
ஓ யோசேப்பை ஆச்சரியம் அடைய வைத்த உம்முடைய பிறப்பு, ஆம் சாத்தானை நடுங்க வைத்த உம்முடைய பிறப்பு எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்படி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யார் எங்கே இந்த நாட்களை பலவீனமாக அந்த கத்தத்தோடும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும். துக்கமுள்ள மக்களை ஆறுதல் படுத்தும். தேவைகளுடைய தேவைகளை சந்தியும். நம்முடைய நன்மையினால் அவர்களை நிரப்போம். இந்த வருட கிறிஸ்துமஸ் நாட்களில் இவர்களை மகிழ்ச்சியூட்டட்டும், மகிழ்ச்சியாக்கட்டும், துதிக்க வைக்கட்டும். இரட்சணித்தை கண்கள் கண்டது என்று சொன்ன சிமியோனை போல இவர்களும் உம்முடைய ரட்சிப்பை பார்க்கட்டும், உம்முடைய அதிசயங்களை பார்க்கட்டும், உம்முடைய அற்புதங்களை இவர்கள் காணட்டும். இந்த ஆன்லைன் வாயிலாக இப்பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும் உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், முதியவர்களை இந்த நாட்களில் ஆசீர்வதியும், கை குழந்தைகளை ஆசீர்வதியும், கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதியும். தேவையுள்ள மக்களை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தும். கடன் தொல்லைகளை மாற்றும். நம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சி இவர் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நம்முடைய நாமத்தினர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கல்பாக்கம் ஏஜி சபையின் சார்பில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை கூறுகிறேன். அதுபோல இந்த ஜாய் டிவி தொலைக்காட்சியில் உள்ள அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய பிறப்பின் வாழ்த்துக்களை கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Our address: Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.